சகலவிதமான வளங்களும் கொழிக்கும் அந்த நாட்டை யுவான்சாங் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அங்கு அவர் நினைப்பதுதான் சட்டமாக இருந்தது. அவர் பேச்சை மீறி நடக்கும் துணிவு அந்த நாட்டில் யாருக்கும் இல்லை. தான் என்ற அகந்தையில் காட்டாட்சி நடத்தி கொண்டிருந்தார் யுவான்சாங். ஒரு நாள், அரசே, பக்கத்தில் உள்ள மலையில் ஒரு துறவி வந்து தங்கியுள்ளார். அனைவருக்கும் அருளாசி தருகிறார். பல குறுநில மன்னர்கள் அவரை தேடி வந்து ஆசிவையும் ஆலோசனைகளும் பெற்றுச் செல்கின்றனராம் என்றும் அமைச்சர், அப்படியா என்று வியப்போடு கேட்ட மன்னன், எனக்கு ஆயோசனை கூறும் தகுதி எந்த துறவிக்கும் இல்லை. நான் ஒரு மாமன்னன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று அகந்தையோடு பதில் கூறினார். உண்மைதான் மன்னா, தங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் அந்த துறவி என்னதான் சொல்கிறார் என்று கேட்டு வரலாம். என்று ஒரு கணம் யோசித்த மன்னர், சரி, உம் விருப்பப்படி சென்று வரலாம். நம் செல்வச் செழிப்பை பறைசாற்றும் விதமாக அந்த முனிவருக்கு பரிசு தர வேண்டும். என்ன தரலாம் என்று கேட்டார் மன்னர். 100 பொற்காசுகள் தரலாம் மன்னா என்றார் அமைச்சர். வேண்டாம், 1000 பொற்காசுகள் தரலாம் என்றார் மன்னர். மன்னா, பதறினார் மந்திரி. ஆம், 1000 பொற்காசுகளை ஒரு பட்டுத் துணியில் மூட்டையாக கட்டிக்கொண்டு புறப்படுங்கள் என்றார் மன்னர். காட்டில் துறவி தவதத்தில் ஆழ்ந்திருக்க எதிரே மன்னர், யுவான்சாங்கும் அமைச்சரும் நின்று கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்தில் தவம் கலைந்து எழுந்த துறவி இருவரையும் பார்த்து, வாருங்கள் மன்னா, இப்படி அமருங்கள். என்னை காண வந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் துறவி. நான் நன்றாக இருக்கிறேன். என்னுடைய நாட்டை செழிப்போடு வைத்துள்ளேன். நான் சொல்வதையெல்லாம் மக்கள் கேட்கின்றனர். எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களுக்கு என்ன வேண்டும், கேளுங்கள் என்றார் மன்னர். அப்படியா என்று துறவி சிரித்தார். ஏன் சிரிக்கிறீர்கள் என்றார் மன்னர். எனக்கு பொற்காசுகள் வேண்டாம். அதைத் தவிர நான் எதை கேட்டாலும் தருவீர்களா? நிச்சயமாக. மன்னா, மனிதனின் சரிவுக்கு முதல் படி அகந்தைதான். தான் எலக்கு என்று எப்போது பேசத் தொடங்கிறானோ அப்போதே அவன் சரியத் தொடங்கிவிட்டான் என்று பொருள். என்ன சொல்கிறீர்கள்? உள்ளதைச் சொல்கிறேன். நீங்கள் நல்லவர், திறமையானவர். ஆனால் உங்களிடம் இருக்கும் அந்த நான் என்ற அகந்தை உங்களை அழிவு பாதைக்கு இட்டுச் சென்றுவிடும். எனவே புரியாது கேட்டார் மன்னர். அந்த நான் என்ற அகந்தையை எனக்கு தானமாக கொடுங்கள். புது மனிதனாய் நாட்டுக்குத் திரும்பி நல்லாட்சி செய்யுங்கள் என்று துறவி நிதானமாகக் கூற, அப்போதுதான் மன்னருக்கு புரிந்தது. துறவியின் பாதங்களில் விழுந்து வணங்கிவிட்டு புது மன்னராய் அமைச்சருடன் நாடு திரும்பினார். நாட்டின் ஒரு கிராமத்து ஆசிரமத்தில் துறவி ஒருவர் இருந்தார். அவர் கற்றறிந்த ஞானி. அவரிடம் நிறைய சீடர்கள் கல்வி பயின்று வந்தார்கள். ஒருநாள் அந்த ஆசிரமத்திற்கு ஒரு செல்வந்தர் வந்தார். அவர் துறவியின் பழைய நண்பர். துறவிக்கு ஒரு விலையுயர்ந்த கடிகாரத்தை பரிசளித்தார். அதை மறுக்க மனமின்றி வாங்கிக் கொண்டார் துறவி. செல்வந்தர் சென்றுவிட்ட பிறகு அந்த கடிகாரத்தை அவர் தன் சீடன் ஒருவனுக்கு பரிசளித்தார். மறுவாரம் அந்த செல்வந்தர் ஆசிரமத்திற்கு வந்தபோது தான் துறவிக்கு கொடுத்த கடிகாரத்தை சீடன் வைத்திருப்பதை பார்த்தார். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. சீடன்தான் துறவியிடம் கட்டாயப்படுத்தி கடிகாரத்தை வாங்கியிருக்க வேண்டும் என்று செல்வந்தர் நினைத்துக் கொண்டார். எனவே சீடனை கடுமையாக திட்டினார். சீடன் சொன்ன விளக்கத்தை எதுவும் அவர் காது கொடுத்து கேட்கவில்லை. பிறகு அச்சீடன் துறவியிடம் சென்று வருத்தத்துடன் முறையிட்டான். துறவி அவனை சமாதானப்படுத்தி பிறகு அந்த செல்வந்தரை அழைத்துச் சொழைத்துச் சொன்னார். அந்த கடிகாரத்தை எனக்கு கொடுத்த பிறகு அதை மறந்திருக்க வேண்டும். இப்போதும் உங்களுடையதென்று கருதியதால்தானே உங்களுக்கு கோபம் வந்தது. அதனால்தானே என் சீடனிடம் தவறாக நடந்து கொண்டீர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நீங்கள் உண்மையில் அந்த கடிகாரத்தை எனக்கு பரிசளிக்கவில்லை. மற்றவருக்கு கொடுத்த பிறகும் அந்த பொருள் உங்களுடையதுதான் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் அதை நீங்கள் உண்மையில் கொடுக்கவே இல்லை என்று அர்த்தம். உண்மையை உணர்ந்து கொண்ட செல்வந்தர் அந்த சீடனிடமும் துறவியிடமும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சப்ஸ்கிரைப், லைக், காமெண்ட்ஸ், ஹைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.